இந்தியாவில் உடல் தானம் அதாவது பாடி டொனேஷன் செய்வது ஒரு உயர்ந்த சமூக பணியாக கருதப்படுகிறது. இது மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் மனித உடலமைப்பை அதாவது அனாட்டமி ஐ கற்க பயன்படுகிறது. இங்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் விரிவாக. 1. பொருந்தும் சட்டம். இந்தியாவில் உடல் தானம் கீழ்க்கண்ட சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அனாட்டமி ஆக்ட். ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி அனாட்டமி ஆக்ட் சட்டத்தின் கீழ் இதை நிர்வகிக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அனாட்டமி ஆக்ட் அமலில் உள்ளது. இந்த சட்டம் மருத்துவக் கல்லூரிக்காக உடலை தானமாக பெற அனுமதி வழங்குகிறது. 2. உடல் தானம் செய்வது எப்படி? படி 1. விருப்பத்தை பதிவு செய்தல். அருகிலுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி அனாட்டமி துறையை தொடர்பு கொள்ளவும். பாடி டொனேஷன் ஃபார்ம் நிரப்ப வேண்டும். 2 சாட்சிகளின் கையொப்பம் அவசியம். படி 2. குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் விருப்பத்தை அறிந்திருக்க வேண்டும். மரணத்திற்குப் பிறகு உடலை ஒப்படைப்பது குடும்பத்தின் பொறுப்பு. படி 3. அடையாள ஆவணங்கள். ஆதார் அல்லது வாக்காளர் அட்டை போன்ற அடையாள ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். சில இடங்களில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் தேவைப்படும். 3. மரணத்திற்குப் பிறகு செய்ய வேண்டியது. உடல் 4 முதல் 6 மணி நேரத்திற்குள் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். மரணச் சான்றிதழ் அதாவது டெத் சர்டிபிகேட் அவசியம். போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல்கள் சில சமயங்களில் ஏற்கப்படாது. தொற்று நோய் அதாவது HIV, ஹெப்படைட்டிஸ் போன்றவை இருந்தால் ஏற்கப்படாது. 4. தொடர்பு கொள்ள வேண்டிய அமைப்புகள். தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கில்பாக் மெடிக்கல் காலேஜ். நீங்கள் சென்னை பகுதியில் இருப்பதால் இவை உங்களுக்கு அருகிலுள்ள முக்கிய மையங்கள். 5. முக்கிய குறிப்புகள். உடல் தானம் செய்தால் குடும்பத்தினர் மீது எந்த சட்ட சிக்கலும் இல்லை. எந்தவித பண பரிமாற்றமும் இருக்காது. இது முழுக்க தன்னார்வம். உடல் பயன்படுத்தி முடித்த பிறகு கல்லூரி மரியாதையுடன் இறுதிச் சடங்கை நடத்தும். உடல் தானத்தின் பயன். மருத்துவ மாணவர்களுக்கு நேரடி கற்றல் வாய்ப்பு. ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற உதவும் மருத்துவர்களை உருவாக்க உதவும். சமுதாய நலனுக்கான உயர்ந்த பணி. இனி மாணவர்களுக்கு மத்தியில் நல்லகண்ண. தானமாகும் உடல் பாடமாவது எப்படி? சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு MMC-க்கு தானமாக வழங்கப்பட்ட முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு உடல் MBBS சேரும் மாணவர்களுக்கு உடற்கூறியல் செயல்முறை வகுப்புகளை நடத்த பயன்படுத்தப்பட உள்ளது. தானமாக பெறப்படும் உடலை உடனே ஆராய்ச்சிக்கும் கல்விக்கும் பயன்படுத்த முடியாது. பல மாதகால பகுப்பாய்வும் பதப்படுத்தலும் அதற்கு அவசியம். இதுகுறித்து விளக்குகிறார் சென்னை மருத்துவக் கல்லூரியின் உடற்கூறியல் துறை இயக்குனர் டாக்டர் தீபா பென்ட்லி. உயிரிழந்தவர்களின் உடலை பாதுகாக்க வேண்டுமானால் எம்பாமிங் எனப்படும் பதப்படுத்தும் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக உடலானது கழுவி தூய்மைப்படுத்தப்படும். பின்னர் இடது காலில் சிறு துளையிட்டு தமனி வழியாக 5 முதல் 10 லிட்டர் வரையிலான திரவம் தேவைக்கேற்ப உடலில் செலுத்தப்படும். ஃபார்மால்டிஹைடு 40%, கிளிசரின், போரிக் ஆசிட், சோடியம் குளோரைடு ஆகிய ரசாயனங்கள் கலந்த கரைசல்தான் அந்த திரவம். வழக்கமாக காய்ச்சலின் போது இரத்த நாளம் வழியாக திரவ மருந்துகள் செலுத்துவதைப் போன்ற நடைமுறைதான் இது. ஆனாலும் இறந்தவர்களின் உடலில் இரத்த ஓட்டம் இருக்காது. மேலும் தமனிக்குள் இரத்தம் ஆங்காங்கே உறைந்திருக்கும். இதனால் திரவம் எளிதாக உள்ளே செல்லாது. எம்பாமிங் மிஷின் எனப்படும் உந்தித் தரும் கருவி மூலம் அதை உள்ளே செலுத்த வேண்டும். அனைத்து உறுப்புகளுக்கும் முறையாக அந்த திரவம் செல்கிறதா என்பது மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்படும். இந்த நடைமுறைகள் நிறைவடைய 1/2 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை ஆகலாம். அவ்வாறு எம்பாமிங் செய்யப்பட்ட உடலானது 1 வார காலம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும். ஏதாவது ஓர் உறுப்பிலோ பகுதியிலோ எம்பாமிங் திரவம் குறைந்திருந்தால் அங்கு மட்டும் ஊசி வழியாக செலுத்தப்படும். அதன் பின்னர் பெரிய தொட்டியில் ஃபார்மாலின் ரசாயனம் 10% கலந்த தண்ணீரை நிரப்பி அதில் அந்த உடலை ஊற வைக்க வேண்டும். குறைந்தது 6 மாதங்களாவது அந்த உடல் அந்த நீரில் மூழ்கிய நிலையில் இருத்தல் அவசியம். மாணவர்களின் கல்விக்காக. அதற்கு பிறகே மாணவர்களின் கல்விக்காக அதை பயன்படுத்த முடியும். 10 மாணவர்களுக்கு ஓர் உடல் வீதம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் 250 மாணவர்களுக்கு 25 உடல்கள் மூலமாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. உடற்கூறியல் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் அதில் கற்பிக்கிறோம்.
நாளொன்றுக்கு 2 மணி நேரம் வீதம் திங்கள் முதல் வெள்ளி வரை 10 மணி நேரம் பதப்படுத்தப்பட்ட உடல்களை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் வகுப்புகள் நிறைவடைந்த பிறகு பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு மருந்துகள் கிளிசரின் கொண்டு உடல் தூய்மைப்படுத்தப்படும். அதன் பின்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் அந்த உடல்கள் ஃபார்மாலின் தொட்டிக்குள் ஊற வைத்து பாதுகாக்கப்படும். எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த வழிமுறையில் உடலை பாதுகாக்கலாம் என்றாலும் குறிப்பிட்ட கால இடைவெளி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வழிமுறையில் உடலை பாதுகாக்கலாம் என்றாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவக் கல்விக்காக உடல்களை மாற்றுவது வழக்கம். அப்போது ஏற்கனவே பயன்பாட்டிலிருந்த உடல்கள் தேசிய மருத்துவ ஆணைய வழிமுறைப்படி புதைக்கப்படும். ஆற்று மணலை பயன்படுத்தியும் வேறு சில மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றியும் உடல்கள் புதைக்கப்படும். அதற்கடுத்து 2 அல்லது 3 மாதங்களுக்குப் பிறகு அந்த இடத்தை தோண்டி எலும்புகளை மருத்துவக் கல்விக்காக சேகரிப்போம் என்றார் அவர். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் சென்னை மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறையில் எண்ணற்ற உடல்கள் பாடமாகி இருக்கின்றன. அந்த வரிசையில் இப்போது நல்ல கண்ணும் இணைந்துள்ளார். செயல் மட்டுமல்ல, இனி